எந்த காரணத்தை கொண்டும் அந்த குடும்பத்தை விட்டு பிரியக்கூடாது. அம்மா, நான் உங்களோட போய் சேர்ந்துட்டேம்மா. மாமா பையன் துவாரகேஷதாம்மா கல்யாணம் பண்ணிருக்கேன். மாமாவை விட்டு பிரிய மாட்டேம்மா. ராகவன் மாமாவும் அவரு குடும்பமும் என்னை வெறுத்தாலும் எதிர்த்தாலும் நான் அவங்கள விட்டு பிரிய மாட்டேன். அவங்க குடும்பத்தோட சுக துக்கத்துல கடைசி வரைக்கும் இணைஞ்சே இருப்பேன். இந்த கடிதத்தை நான் உனக்கு எழுதுறதுக்கு அடிப்படை காரணம் ஒண்ணு இருக்கு. இந்த கடிதம் படிக்கிற காலகட்டத்துல எனக்கு நிச்சயமா தெரியுமா, அந்த முத்துலட்சுமி உங்க அப்பாவை நயவஞ்சகமா ஏமாத்தி அந்த ஆஸ்பத்திரி அவர்கிட்ட இருந்து பறிச்சு அவரை விரட்டி அடிச்சிருப்பா. காலம் கடந்து உங்க அப்பா உங்க அம்மாவை பத்தியும் அந்த முத்துலட்சுமியோட சுயரூபத்தை பத்தியும் புரிஞ்சுக்கிட்டு இருப்பாரு. முத்துலட்சுமி சாதாரணமானவ இல்ல, அவ ஒரு விஷப்பாம்பு. அவ நிச்சயமா அந்த ஆஸ்பத்திரியை வளைச்சு பிடிச்சிருப்பா. அப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தா ஸ்னேகா, நீ நம்ம ஆஸ்பத்திரி மீட்டு எடுக்கணும். இது நான் உன்கிட்ட அன்பா மட்டும் சொல்லல, கட்டளையாவும் சொல்றேன். அது உன் ஹாஸ்பிட்டல். உன் சொத்து. அது நான் வாழ்ந்த இடம். என் உடல், பொருள், ஆவி, உங்க அப்பாவோட ரத்தம், வேர்வை, உழைப்பு சிந்தி கிடக்கிற இடமா அது. அதை மத்தவங்க அசுத்தப்படுத்த நீ அனுமதிக்க கூடாது. நீ எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, அந்த ஆஸ்பத்திரியை மீட்டெடுத்து மறுபடியும் உங்க அப்பா கையில ஒப்படைக்கணுமா? இது உங்க அம்மாவோட கடைசி ஆசை. இதை நீ நிச்சயமா நிறைவேற்றுவேன்னு தெரியும். ஏன்னா நீ ஏன் பொண்ணு. இந்த மன நிறைவோட இந்த உலகத்தையும் உன்னையும் நான் விட்டுட்டு போறேன். உனக்கு எல்லா வளமும் நலமும் அந்த இறைவனும் நம்ம சொந்தங்களும் கொடுப்பாங்கன்னு நம்புறேன். இப்படிக்கு உன் துரதிருஷ்டசாலி அம்மா, கஸ்தூரி. ஏமா என்ன விட்டுட்டு போன? ஏமா ஏமா அப்ப உன்னை அடிச்சு கொன்னாரு? ஏமா நடந்துச்சு? இது எனக்கு ஏமா நடந்தது? சரிம்மா, உன் கடைசி ஆசைய நான் நிறைவேற்றுறேன். உன் ஆத்மாவுக்கு நான் சாந்தி அளிக்கிறேன். இந்த நிமிஷத்துல இருந்து என் வாழ்க்கை லட்சியமா எடுத்துக்கிறேன். அந்த முத்துலட்சுமியோட போராடி அந்த ஆஸ்பத்திரியை நான் மீட்பேன். அத கருணாகரன் கிட்ட ஒப்படைப்பேன். இது சத்தியமா? ஹலோ, நான் தரகர் புண்ணியகோடி பேசுறேம்மா. எங்க இருக்கீங்க? உங்க வீட்டு தெருக்கோடியில தான். சரி, நான் சொன்னதெல்லாம் மாப்பிள்ளை வீட்டில் நைஸா சொல்லிட்டீங்கல்ல? ஆமாம்மா, அவங்களுக்கும் பொண்ணு பிடிச்சிதான் இருந்தது. ஆனால் நீங்கள் சொன்ன அந்த பிரதீப் விஷயத்த சொன்னதும் ஷாக் ஆகி இந்த சம்மந்தமே வேண்டான்னு சொல்லிட்டாங்கம்மா. நான் சொன்னேன்னு சொல்லலல்ல? சேச்சே, என்னம்மா நீங்கள்? சரி, அவங்க சொன்னதை இப்பவே வீட்டில் வந்து சொல்லிடுங்க. சரிங்கம்மா. என்ன பண்றீங்க மாமா? பிரியா கல்யாண ஏற்பாடெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு இல்ல? எவ்வளவு செலவாகும்னு தோராயமா ஒரு பட்ஜெட் போட்டுக்கிட்டு இருக்கேன். மாமா, தரகர் ஃபோன் பண்ணி அவங்க சம்மதத்தையும் நிச்சயம் பண்ண தேதி ஏதாவது சொன்னாங்களா மாமா?
அதான் பொண்ணு பிடிச்சிருக்குன்னு அன்றைக்கே சொல்லிட்டு போயிட்டாங்களாம்மா. நிச்சயதார்த்த தேதியை தரகர்கிட்ட சொல்லி அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க. தரகரை வச்சு அவங்க எதிர்பார்ப்புகள்லாம் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். மாமா, தரகருக்கு நீங்களே ஃபோன் பண்ணி பேசுங்களேன். ஏன் லேட் பண்றீங்க? அப்படி ஒரு யோசனை இருந்துச்சுமா, ஆனா அவரே ஃபோன் பண்றேன்னு சொல்லியிருக்காரு, அதான் வெயிட் பண்றேன். மாமா, இதெல்லாம் அடுத்தவங்க நமக்கு சொல்வாங்கன்னு எதிர்பார்க்க கூடாது. நாம தான் அவங்களுக்கு பிரஷர் கொடுக்கணும். ஆமாங்க, இந்த பொண்ணை வீட்ல வச்சிட்டு இருக்கிறது வயித்துல நெருப்பு கட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. சரி, எனக்கு என்ன, பட்ஜெட்டே போட ஆரம்பிச்சிட்டேன். தரகருக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு என்ன, பேசிடுறேன். என்னங்க, அவரே இங்க வந்துட்டார் பாருங்க. வணக்கம் சார். உங்களுக்கு தான் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேன், கடைசியில் நீங்களே வந்து நிற்கிறீங்க. உட்காருங்க. இல்லை இருக்கட்டும், பரவாயில்ல. எங்கே நீங்கள் எங்களை மறந்துட்டீங்களோன்னு நினச்சேன். எப்படி சார் மறக்க முடியும்? இது என் தொழில் இல்லையா? அப்புறம் நான் சாப்பாட்டுக்கு என்ன பண்ண முடியும்? என்ன சைலண்டாகவே இருக்கீங்க? அது வந்து சார், நான் எனக்குன்னு ஒரு பாலிசி வச்சுருக்கேன். நல்ல செய்தியாக இருந்தால் ஃபோனில் சொல்லிவிடுவேன், கெட்ட செய்தியாக இருந்தால் நான் நேரில் தான் வந்து சொல்லுவேன். கெட்ட செய்தியா? தப்பாக எடுத்துக்காதீங்க சார். மாப்பிள்ளை வீட்டில் பொண்ணு வேண்டான்னு சொல்லிட்டாங்க சார். ஏங்க, விளையாடுறீங்களா? எதுக்கு வேண்டான்னு சொன்னாங்க? அது எப்படி வேண்டான்னு சொல்வாங்க? மாமா, பாருங்க மாமா. அத்தை, இது என்ன தக்குறமோ? நம்ம கிட்ட பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க, அப்புறம் அங்க போய் இப்படி சொல்லிருக்காங்க. இல்லத்த, அவங்கள சும்மாவே விடக்கூடாது. உண்டு இல்லன்னு பண்ணிரணும். அம்மா, நான் சொல்றத கொஞ்சம் அமைதியா கேளுங்க. அதான் சொல்லிட்டீங்கல்ல, இனிமே எப்படி பொறுமையா இருக்கிறது? மாப்பிள்ளை நம்பர் கொடுங்க, நான் பேசுறேன். கொடுங்க. இப்படி ஒரு நல்ல பொண்ணு எந்த ஊர் உலகத்துலயும் கிடைக்காதுங்க. எங்க வீட்டு பத்திரம் பார்த்து தங்கத்தை எப்படிங்க அவங்க வேண்டான்னு சொல்வாங்க? அம்மா, நீ கொஞ்சம் பொறுமையாயிரு. நீ கோவப்படுறதுலயும் வருத்தப்படுறதுலயும் நியாயம் இருக்கு. அவர் என்ன சொல்ல வராருன்னு கேட்போமே. அதானே, என்னங்க காரணம்? அது ஒன்றும் இல்லை சார். அன்னைக்கு அந்த பையன், மாப்பிள்ளை பையன் இருக்கான்ல, பொண்ணு கூட ஒரு 5 நிமிஷம் பேசணும் அப்படின்னு சொன்னான். நீங்கள் கூட வேணான்னு சொன்னீங்க. அதனால அது அவங்களுக்கு சரியா படலை போல தெரியுது. ஏதோ சந்தேகம் வந்துடுச்சு சார் அவங்களுக்கு. நாங்கள் என்ன பெருசாக வரதட்சணையா கேட்டோம்? பொண்ணுக்கிட்ட பையன் 5 நிமிஷம் பேசணும்னு சொன்னான், அது ஒரு குத்தமானு கேட்குறாங்க. சார், அதுக்கு அன்னைக்கே மாமா மூஞ்சில் அடிச்ச மாதிரி பதில சொல்லிட்டார்ல. வரவன் போறவன்ல எங்க வீட்டு பொண்ணு கிட்ட 5 நிமிஷம் பேசணும் 10 நிமிஷம் பேசணும்னு சொன்னா என்ன நிலைமை ஆகுறதுன்னு கேட்டார்ல. இது என்ன சத்திரமா இல்ல சாவடியா? அம்மாடி, நீயே பாருமா, நான் அந்த மாதிரி பேசினதுல என்னமா தப்பு? மாமா, நீங்க அப்படி நாக்க புடுங்கிக்கிற மாதிரி ஒரு பதில சொல்லியும் அவங்களுக்கு எதுவும் புரியலையே. தரகரே, இது சின்ன பொண்ணு, இதுக்கு என்ன தெரியும்னு மாப்பிள்ளை அதுகிட்ட பேசணும்னு சொல்றாரு. இதே வார்த்தையை நானும் சொன்னேன் சார். அதுக்கு என்ன சொன்னாங்க? அவளை சின்ன பொண்ணுக்கு வாயில விரல வச்சா கடிக்க கூட தெரியாத பொண்ணுக்கு எதுக்கு கல்யாணம்? நாங்க என்ன பாலிய விவாகமா பண்றோம்னு மாப்பிள்ளை கிண்டலா கேட்கிறான் சார். ஓஹோ, இப்படிலாம் பேசுறாங்களா அவங்க? அது ஒன்றும் இல்லை சார். நீங்க 2 பேரையும் பேசக்கூடாதுன்னு சொன்னீங்க இல்லையா? அதனால பொண்ணு மேலேயும் இந்த குடும்பத்து மேலேயும் ஏதோ சந்தேகம் வந்துச்சு சார். நீங்க 2 பேரையும் பேசக்கூடாதுன்னு சொன்னீங்க இல்லையா? அதனால பொண்ணு மேலேயும் இந்த குடும்பத்து மேலேயும் ஏதோ சந்தேகம் வந்துச்சு சார். என்னது? ஆமாம்மா, அவங்க இந்த ஏரியாக்குள்ள யாரையோ வச்சு விசாரிச்சிருக்காங்க. இந்த பொண்ணு ஏதோ போலீஸ்கார பையன் கூட நெருக்கமாக பழகி தப்பு தண்டெல்லாம் ஆகி அந்த பையன் ஊரை விட்டு ஓடி போயிட்டான் நம்ம சார். அட பாவீங்களா, அப்படிலாம் எதுவுமே நடக்கவே இல்லை சார். ஊருக்குள்ள அப்படிதான் பேசிக்கிறாங்கன்னு அந்த அம்மா சொல்றாங்க. போயா வெளியில, இங்க வெளியில போயா, அடிபட்டே சாக போற நீ, மரியாதையா ஓடி போயிடு. என்ன கோச்சிக்காதீங்க சார். நான் 2 வீட்டுக்குமே பொதுவானவன். எனக்கு தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு எதுவுமே கிடையாது சார். இங்க சொல்றது அங்க போய் சொல்லுவேன், அவங்க சொல்றது இங்க வந்து சொல்லுவேன். என் தொழில் தர்மம் சார் அது. மாமா, பாவம் மாமா, இவரையே கோச்சுக்கிறீங்க சார். நான் நேரில் வந்து சொல்லாமல் ஃபோன்லேயே என்னால் பேசி சமாளிச்சிருக்க முடியும். ஆனால் நம்ம வீட்டு பொண்ணு சார், என்ன நடந்தது, ஏது நடந்தது, எப்படி நடந்ததுன்னு தெரிஞ்சால் தானே சார் அந்த குறையை நிவர்த்தி பண்ணி அந்த பொண்ணை கரையாற்ற முடியும். என் மேலே கோவப்பட்டா உங்கள் பொண்ணு கல்யாணம் தான் சார் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும். காரணம் தெரியாமல் நீங்களும் கண் கலங்கி நிற்பீங்க. அதனால தான் சார் நேரடியாக வந்து சொல்கிறேன். சரிப்பா, உன் பேரில் தப்பு இல்லை.
உண்மையில கோவப்பட்டு என்ன பிரயோஜனம்? அது ஐஜி விஷயம் எனக்கு கூட தெரியாது சார். அது உண்மையா பொய்யா எதுவுமே தெரியாது சார். ஆனால் ஊருக்குள்ளே அப்படி ஒரு பேச்சு இருக்கான். எனக்கே அவங்க சொல்லி தான் தெரியும். ஆனால் அந்த அம்மா சொல்கிறதுல ஏதோ உண்மை இருக்குது சார். ஒருவேளை கண்ணு காது மூக்கு வச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு யாரோ புரளி கிளப்பி விட்டுருக்காங்க சார். சரி சரி, நீங்க கிளம்புங்க. சொன்ன வரைக்கும் போதும். சார், இது நம்ம வீட்டு பொண்ணு சார். அது தப்பு பண்ணி இருக்காது. அவங்க ஏதோ தப்பாக கேள்விப்பட்டு பேசுகிறாங்க. அதை போய் இல்லைன்னு வாக்குவாதம் பண்ணோன்னு வச்சுக்கங்களேன், இன்னும் அழுத்தமாக சந்தேகப்படுவாங்க. இதை இப்படியே விட்டுறது தான் சார் நல்லது. நம்ம வீட்டு பொண்ணு அவங்களுக்கு கொடுத்து வைக்கல, நஷ்டம் அவங்களுக்கு தான் சார். இதை பாருங்க சார், இதை விட நல்ல இடமா பார்த்து இந்த பாப்பாவுக்கு நானே முடிச்சு வைக்கிறேன் சார். நீங்களாவது ஆறுதலா 4 வார்த்தை சொல்றீங்களே. இதாங்க இதை வச்சு. சார் சார் வேணாம் சார், சம்மந்தம் முடியாமல் நான் காசு வாங்குறது இல்லை சார். எங்களுக்காக இவ்வளோ மெனக்கட்டிருக்கீங்க, வச்சுக்கோங்க. மாமா இருக்கிற சம்பந்தத்தை கலைச்சு விட்டுட்டு போறாரு. அவருக்கு எதுக்கு மாமா காசு? ஏம்மா நான் கழிச்சு விட்டேனா? நீங்க கிளம்புங்க, கிளம்புங்க. வரேன் சார். என்னங்க இப்படி ஆயிப்போச்சேங்க? இந்த கல்யாணம் நடந்துடும்னு பட்ஜெட் எல்லாம் போட்டீங்க. இப்ப ஊருக்குள்ள இப்படி எல்லாம் தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்களே. ஏய் சண்டாளி ராட்சசி, ஒரு நல்ல காரியம் ஆரம்பிக்கும் போதே இது வேண்டாம், மாப்பிள வேண்டாம், கல்யாணம் வேண்டான்னு 1000 தடவை சொன்னல, அதான் அப்படியே அறுத்து போச்சுடி. அத்தை, அவ என்ன பண்ணுவா? இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு தான் இந்த வீட்ல 2 பிசாசுங்க புருஷன் பொண்டாட்டியா சுத்திட்டு இருக்கே. அந்த பேய்ங்க இவ தலைமையில ஏறி ஆட்டுதுங்க. ஆமா, ஸ்னேகாவும் துவாரகேஷும் தான் இதுக்கு காரணம். இல்லப்பா, நம்பாதீங்க. அண்ணனும் அண்ணியும் இதுல சம்மந்தப்படவே இல்லப்பா. மாப்பிள்ள பிடிச்சிருந்தா கல்யாணத்துக்கு ஒத்துக்கொண்டா அண்ணி சொன்னாங்கப்பா. அது உங்க யாருக்குமே தெரியாது. ஏய் வாய் மூடுறீ. யோசிங்க மாமா, யோசிங்க. எங்கேயோ 40 கிலோமீட்டர் தாண்டி வேற ஏரியாவுல இருக்கிறவங்க, அவங்களுக்கு எப்படி மாமா ஐஜி வீட்ல நம்ம சம்மதம் பேசினதும் பிரியாவும் பிரதீப்பும் ஊர் சுத்தினதும் தெரியும்? இப்படி ஒரு விஷயத்த சொன்னா இந்த சம்பந்தம் கலைஞ்சிரும்னு கரெக்டா பிளான் பண்ணி செஞ்சிருக்காங்க. ஸ்னேகாவும் துவாரகேஷுமா தான் இருக்கும். ஐயோ போதும், நிறுத்துங்க. ஏன் இப்படி மறுபடியும் தப்பான தகவலை சொல்லி அப்பா மனசுல இப்படி விஷயத்தை கலக்குறீங்க? அண்ணா அண்ணில போன் பண்ணல. அப்ப நீயே பண்ணிட்டியா? நீ பொண்ணுவடி. ரகசியமா போன் பண்ணி பேசுறதுல, ரகசியமா போய் சந்திக்கிறதுல நீதான் பெரிய ஆளாச்சே. ஐயோ அம்மா, நான் பண்ணலமா. நாங்க நம்பணுமா பிரியா? அண்ணி, ரகசியமா போன் பண்ணி உங்க அப்பா கிட்ட பேசுறது, அடுத்தவங்க கிட்ட பேசுறதெல்லாம் நீங்க தான். எனக்கு தெரியும். நீங்க தான் உங்க அப்பா கிட்ட போன் பண்ணி சொல்லிருக்கீங்க. அவர்தான் மாப்பிள்ளை வீட்டுக்கு போன் பண்ணி பேசியிருக்காரு. இதான் நடந்திருக்கு, போதுமா? ஏய் பிரியா, எங்க அப்பாவை பத்தி ஒரு வார்த்தை பேசினாலும் நடக்கிறதே வேற. அவர் வயசு என்ன, அவர் தகுதி என்ன? அவர் பெரிய ஐடி கம்பெனியோட ஓனர், விஐபி. அவருக்கு இந்த வேலையை விட்டு வேற வேலை இல்லையா? அவர் ஒண்ணும் உங்க அண்ணா அண்ணி மாதிரி சில்லறைங்க கிடையாது. எங்களுக்கும் தெரியும். பிரதீப் விஷயத்துல உங்க அப்பாவும் நீங்களும் என்னென்ன பண்ணீங்கன்னு எங்களுக்கும் தெரியும். வாய் மூடு ராஸ்கல், தொலைச்சிருவோம். மாமா, சின்ன பொண்ணு மாமா. பிரியா, உனக்கு ஸ்னேகாவை பத்தி தெரியாதுமா. அவ உன்கிட்ட நல்லவ மாதிரி நடிக்கிறா. உன்னை அடிக்கிறதுக்கும் கண்டிக்கிறதுக்கும் எனக்கு உரிமை இருக்குமா? பாரு, தயவு செஞ்சு ஸ்னேகாவை நம்பாத. இப்ப என்ன நடந்திருக்கும் தெரியுமா? நீ ஸ்னேகா கிட்ட போய் கல்யாணம் வேண்டான்னு புலம்புன. அவ துவாரகேஷ் கிட்ட சொல்லி அவனை தோண்டி விட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் பேச சொல்லிருக்கா. இப்ப கல்யாணம் நின்னு போச்சுல, இதான் நடந்திருக்கு. மாமா ஸ்னேகா மேல சொந்த மகளை விட அதிகமாவே பாசம் வச்சிருந்தாரு. இவரு அந்த கொலைகார ஸ்னேகாவுக்கு அப்பா இல்லன்னு சொல்லிட்டாரு. இப்போ அந்த கோவத்துல இப்படிலாம் அவ பண்ணிட்டு இருக்கா. பிரியா, புரிஞ்சுக்கோமா. போய் எல்லாமே போய். ஏய் ஷாமலா, ஒழுங்கு மரியாதையை உள்ள போக சொல்லு, இல்லனா ஒரு கொலை விழும். ஏய், ஏற்கனவே எங்க வயிறு பத்தி எரியுது. உள்ள போடி, போய் தொலைடி. அத அவளை விடுங்க. ஏய் பிரியா, போடி. இந்த ஸ்னேகாவால எல்லாம் நாசமா போச்சு. இன்னும் போகட்டும், எல்லாம் போகட்டும்.
இந்த வீட்டை விட்டு போறதுக்கு முன்னாடி இந்த பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு கடமையை முடிச்சிட்டு போகலாம் பார்த்தேன், நடக்காது போல இருக்கே. இவளுக்கு எது கல்யாணம்? வேண்டாம், கல்யாணமே வேண்டாம். மாமா என்னங்க, உங்க வாயால அப்படி சொல்லாதீங்க. அத்தை என்ன நடக்குங்க? யோ ராகவா, உமா இருக்கிற வரைக்கும் இங்க எதுவுமே உருப்படாது. எந்த நல்லதும் நடக்க விட மாட்டேனே, விடவே மாட்டேன். ஆண்டி, ஐஜி அங்கிள் இருக்காரா? என்ன ஆண்டி அப்படி பாக்குறீங்க? என்னம்மா, நாங்க அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்தத மாப்பிள்ளை கிட்ட போட்டு கொடுக்கறதுக்கு வந்திருக்கியா? உனக்கு அந்த சிரமம்லாம் வேண்டான்னு எல்லாத்தையும் மாப்பிள்ளை கிட்ட நாங்களே சொல்லிட்டோம். சச்சா ஆண்டி, நான் வந்தது வேற விஷயமா? இங்க ஏற்கனவே பத்தி எரிஞ்சுகிட்டு இருக்கு. நீ வேற வந்து பிரச்சனையை பெருசாக்காத. தயவு செஞ்சு வெளியில போ. இல்ல ஆண்டி, அது என் பிள்ளைய எப்படி கரையேத்த போறோம்னு நாங்க இங்க தவிச்சுக்கிட்டு இருக்கோம். என் பரிதவிப்பு உங்களுக்கெல்லாம் புரியாது. எனக்கு புரியும் ஆண்டி. உனக்கு புரியாது. பெத்த பாசத்துக்கு அவன் நல்லவனா இருந்தாலும் கெட்டவனா இருந்தாலும் அந்த வித்தியாசம் எல்லாம் தெரியாது. அவன் எப்படி இருந்தாலும் அவன் ஏன் புள்ள, என் வம்சம் தழைக்க வந்த ஒரே புள்ள. அவன் இப்படி சுயநினைவு இல்லாம இருக்கும்போது எங்களால எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? அதுக்கு தாமா பிரதீப்பை எப்படியாவது குணப்படுத்தி கொண்டு வந்துடலான்னு தான் உங்க வீடு தேடி நம்பிக்கையோட வந்தோம். ஆனா அப்போ உங்க வீட்டுக்கு வந்து நாங்க பட்ட அவமானம் இருக்கே, இப்ப அந்த நம்பிக்கை கூட உடைஞ்சு போச்சுமா. என்ன பிரச்சனை? வாஸ்னேகா எப்ப வந்த? யாராவது வீட்டுக்கு வந்தா அவங்கள திட்டி அனுப்புறது இதே வேலையா போச்சுல்ல உனக்கு? ஐயோ இல்ல அங்கிள், ஆண்டி என்ன எதுவுமே திட்டல. எனக்கு கொஞ்சம் மனசு சரியில்லாம இருந்தது. ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு வந்தேன். இல்லம்மா, இவ பிரச்சனை பண்ணுவாமா? அன்னைக்கு கூட எனக்கு தெரியாம உங்க வீட்டுல வந்து கலாட்டம் பண்ணலையா? அங்கிள், அப்படிலாம் எதுவும் இல்ல. பிரியா நடந்ததெல்லாம் என்கிட்ட சொன்னா. இவங்க மேல எந்த தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. போதுமா, இப்பவாது நம்புறீங்களா? இவங்க என்ன கேட்காம அங்க போனது தப்புதாம்மா. நான் எதுக்காக அவங்க வீட்டுக்கு போனேன்னு உங்களுக்கு தெரியாது? டாக்டர் என்ன சொன்னாரு? பிரியா பேரை கேட்டா மட்டும்தான் பிரதீப் ரியாக்ட் பண்றான். அந்த பிரியா பொண்ணை கூட்டிட்டு வந்து டெய்லி அவன் கூட பேச வச்சா பழைய நினைவெல்லாம் திரும்ப வரும்னு சொன்னாருல்ல. அதுக்காக தானங்க நான் போனேன். ஏங்க இதனு தப்பா? தப்புதான். அவங்க வீட்டு பொண்ணு கிட்ட போய் இது மாதிரி உதவி கேட்கறது தப்புதான். பிரதீப்பால பிரியாவுக்கு மறுபடியும் ப்ராப்ளம் வரலாம். ஏன் அவ உயிருக்கே ஆபத்து வரலாம். ஏங்க, இந்த வீட்ல நம்ம இத்தனை பேரும் அவனை சுத்தி இருக்க போறோம். அந்த நேரத்துல பிரியா பிரதீப் கிட்ட பேசினா என்னங்க தப்பு? பிரியா, பிரியா, என்னப்பா, என்ன கண்ணா, பிரியா, என்னாச்சு? பிரியாங்க, பிரியா வரல? பிரியா, பாத்தியா? பிரியா பேரை கேட்டதும் எப்படி ரியாக்ட் பண்றான்னு நீயே பாரு. பேதலிச்சு போயிருக்கிற அவன் புத்தியில பிரியாங்கிற பேர் மட்டும் அவன் நினைப்புல இருக்குன்னா அவன் எந்த அளவுக்கு பிரியாவை நேசிச்சிருப்பான்னு பாரு. அவனால பிரியாவுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ருத்ரா, அழுது நடிக்காத. அங்கிள் ப்ளீஸ், என்ன பேசுறீங்க அங்கிள் நீங்க? ஒரு தாயோட உணர்வு உங்களுக்கு புரியாதா? அவங்களோட கண்ணீர் அவ்வளவு சாதாரணமா போச்சா? அவங்களோட வலியும் வேதனையும் எனக்கு தெரியும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். இப்ப என்ன சொன்ன? உனக்காவது என்னோட வலியும் வேதனையும் புரியுதா? கண்டிப்பா ஆண்டி. ஸ்னேகா, அவ உன்கிட்ட நடிக்கிறா. நீ அந்த வலையில விழுந்துராத. அவ்வளவுதான் சொல்லுவேன். இல்லங்க, நீங்களே ஏய், ஓவரா நடிக்காத. போதும். இந்த பாரு, உன் புள்ளை அழைச்சுக்கிட்டு உள்ள போறியா? ஒண்ணுதானே சொல்றேன். புள்ளை அழைச்சுக்கிட்டு உள்ள போ. பிரதீப் வாட போல. நான் சஞ்சய். ஏப்பா, உனக்கு இதை தவிர பேசுறதுக்கு வேற வார்த்தையே கிடைக்காதா? இருக்கு. என் பேரு சஞ்சய். எங்க அப்பா அம்மா ரோடு ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாங்க. டேய், இப்படி எல்லாம் பேசி பேசி என்ன கொல்லாதடா. இதையுமே வெடிச்சிரும் போல இருக்குடா. இப்படி பேசுறத கேட்கறதுக்கு பதிலா நான் செத்தே போயிடலாம். ஏன்டா இந்த கடவுள் என்ன இப்படி சோதிக்கிறாருன்னு தெரியல. ருத்ரா, அவனை கூட்டிட்டு உள்ள போ. வாடா, உங்க அப்பா கோச்சுக்கிறாருல. பிரியா காணும். பிரியா வரலையா? அவ வர மாட்டாடா. உன் தலை எழுத்து. நீ கால முழுக்க இப்படியே பைத்தியமா திரிய வேண்டியதுதான். வா. ஆண்டி பிரியா. வாடா. ஆண்டி பிரியா. போ. பிரியா வர சொல்லுங்க. போ, உள்ள போ. ஏய், ஏண்டி
ஏண்டி என் பேர்னு உள்ள வச்சு கதவை சாத்துற? அவ என்ன ஜெயில் கைதியா? ஆமா, என் பிள்ளைக்கு தான் விமோச்சனமே இல்லையே. அவனை காப்பாத்துறதுக்கு இந்த உலகத்துல யாருமே இல்ல. அந்த கடவுளுக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்ல. ஆண்டி, பிரியாவை நான் இங்க கூட்டிட்டு வரேன்.